அதை கேட்டு நீ காசு போட்டிருக்கியே, உனக்கு அறிவில்லை. சீரியஸா சொல்றேன், அறிவு கெட்டவன் தான் இந்த மாதிரி செய்வான். ஏன் ரிசர்ச் பண்ணல? ஏன் அந்த பிரான்சைசி வச்ச நிறைய பேர் வச்சிருக்காங்கல்ல, ஏன் போய் அங்க நீ கேட்கல? இது ஒர்க் ஆகுதா கேட்க வேண்டியது தானே? கேட்காம இங்க வந்து ஏன் நீ பேசுற? ஆனா அந்த வீடியோ தான் அவன் அங்க ஃபெயில் ஆயிட்டேன்னு சொன்ன வீடியோ தான் நிறைய பயங்கர வைரல். இன்னொருத்தர் மொட்டை அடிச்சுக்கிட்டு அங்க உட்காந்து அழுகுறாரு, நான் காசை விட்டேன்னு. விட்டேன்னா உன் தப்பியா? நீ வியாபாரம் பண்றதுக்கு தெரியாம தப்பு பண்ணிட்டு ஏன் நீங்க இந்த பிரான்சைசி மாடலே தப்புன்னு சொல்ற? ஏன் நீ ரெஸ்டாரண்ட் பிசினஸே தப்புன்னு சொல்ற? இட் வாஸ் யுவர் மிஸ்டேக். ஆள் கிடைக்கலன்றாங்க. ஆளெல்லாம் கிடைக்குதுங்க. 300 பேர் வேலை செய்யறாங்க என்கிட்ட. யாரும் போக மாட்டேங்கிறாங்களே என்ன விட்டு. வேலை செய்யறவங்கள நல்லா பாத்துக்கிட்டா ஏங்க போறாங்க? போக மாட்டாங்க. சம்பளத்தை நாளுக்கு நேரத்துக்கு கொடுங்க, அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. நீ உனக்கு வாயில வந்ததெல்லாம் நீ பேசுறதுக்கு என்ன உனக்கு அதிகாரம் இருக்கு? அவங்க வேலை செய்யறாங்கன்னா அவன் என்ன உனக்கு கொத்தடிமையா? நான் பார்த்திருக்கேங்க பல ரெஸ்டாரண்ட்ல வாயில வந்ததெல்லாம் பேசுவான் ஓனர். அவன் என்னமோ ஓனர்னா பெரிய என்னமோ தலையில கொம்பு இருக்கு அவனுக்கு. ரெஸ்பெக்ட் தெம். சி, நீங்க உங்க ஸ்டாஃபை நல்லா பாத்துக்கிட்டா உங்க ஸ்டாஃப் உங்களை நல்லா பாத்துப்பாங்க. எனக்கு நடந்திருக்கு, என் சர்க்கிள்ல நிறைய நடந்திருக்கு. ஸ்டாஃப் தாங்க கடவுளுக்கு அடுத்தது, ஸ்டாஃப் தான். ஸ்டாஃபை நல்லா பாத்துக்கணும்.